Hi, hello, my cute armies. Welcome to my channel, my baby girl BD7. நான் உங்கள் வாயன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, விமன் குக் ஒரு FF தானே பார்க்க போகிறோம். இந்த 3 powerful from Packings part 8 and 3 weeks கிட்ட வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு ரொம்ப சாரி. அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் எதுவும் கொடுக்க விரும்பலை, ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் என் தப்பு தான். அண்ட் ஒருத்தவங்களை ப்ளேம் பண்ணி அவங்களால தான் நான் வீடியோ போடலன்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் என் தப்பு தான். நான் தான் சேனல் இருக்குது, அதை கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கணும், பட் பண்ணல. ஸோ அது ஏன் தப்பு தான். ஸோ அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். அண்ட் போன பாட் ரொம்ப மோசமாக க்ரிஞ்சாக முடிச்சிருந்தேன். எனக்கே டக்குன்னு ஐடியா இல்லை. ரெக்கார்ட் பண்ணும்போது தான் ஐடியா இருந்ததா. ரெக்கார்ட் பண்ணும்போது அப்படியே லைனாக ரெக்கார்ட் பண்ணிட்டு வர்றது எனக்கே க்ரிஞ்சாக இருந்தது. என்னடா இந்த பொண்ணு அவள் கையை அவளே அறுத்துக்கிட்ட, என்ன கதை, அது மாதிரிலாம் எனக்கே தோணுச்சு. போன பாட் ரொம்ப க்ரிஞ்சாக இருந்தது. இந்த பாட்லேருந்து நார்மலாக போகலாம், ஓகேவா? ஸோ 1 minute ஆகிடுச்சு. அண்ட் விமன் குக் FF 20 parts கண்டிப்பாக முடிஞ்சிடும். 20 பார்ட்க்கு மேலே இது பண்ண முடியாது. 20 parts, ஓகேவா? அண்ட் ஜிமினோட FF அப்லோட் பண்ணுறேன். ஓகே, நம்ம இப்போது FF கண்டினியூ பண்ணலாம். அண்ட் ஸ்டார்டிங் சீன், போன பாட்டோட லாஸ்ட் சீன் இதோட முடிச்சுட்டு நான், நீங்கள் ஆரமோட அப்பா வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்ருப்பாங்க, இது மாதிரிலாம் பண்ணுமா, ஓகே வந்து இதில் தானே கிழிச்சிக்கிட்ட. ஸோ இது மாதிரி வந்து டேப்லெட்லாம் ஒரு 2 நாளைக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்கள வந்து நர்வ் சிஸ்டம் கிட்ட கிழிச்சிருக்கோம். ஸோ அதனால் வந்து டேப்லெட்லாம் எழுதி கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பக்கம் ட்ரிப்ஸ் ஏறிட்டுருக்கு. அப்போ கரெக்டாக அவங்க மாமா அத்தை கிளம்பலான்னு பார்க்கும்போது திடீர்னே போயிருப்பாங்க. அதோடு முடிச்சிருந்தேன். லெட்ஸ் கண்டினியூ டு த part 8. ஸ்டார்டிங் சீன், ஜின்னும் ஐயும் பதறி அடித்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஓடி வந்துட்டுருக்காங்க. அண்ட் மற்ற கேங் மெம்பர்ஸும் வந்துட்டுருக்காங்க. உங்கள் அம்மா அப்பாவும் வந்துட்டாங்க. உங்கள் மொத்த ஃபேமிலியும் அங்கே தான் ஹாஸ்பிட்டலில் தான் உட்காந்துட்ருக்கு. நர்ஸ்லாம் திட்டுறாங்க, சார் மேடம் ப்ளீஸ் போங்க, பேஷண்ட்டை கொஞ்சமாவது இது பண்ண விடுங்கன்ட்டு. உங்கள் அப்பா வந்து திட்டுறாரு, என்னம்மா நீனு இப்படி பேசிகிட்ருக்க, நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் தெரியுமா, என்ன இப்படி பேசிகிட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் அவள் ஏன் பொண்ணு, நான் பார்க்க வருவேன், அவள் முழிக்கல்னால் கூட பரவாயில்ல, முழிச்சு தானே இருக்கா, என்னம்மா சொல்லிட்டு உங்கள் அப்பா வேறு ஒரு பக்கம் கத்திகிட்ருக்காரு. அப்படியே மாற்றி மாற்றி கத்திட்டு, உங்கள் அம்மா வந்து ஆல்சோ உங்கள் அம்மா ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தான். ஸோ அதனால் உங்கள் அம்மா வந்து சிஸ்டர்கிட்ட போய் பொறுமையாக பேசிகிட்ருக்காங்க. உங்கள் அப்பா 2 முறைச்சிட்டு கம்னு இருங்க அது மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் அப்பா அவ்வளோதான், ஷட்டப், அவ்வளோதான், வாய் முடிக்கிட்டு ஜிப்பு ஆரம்பா சிரிச்சிட்ருக்காரு. என்ன அங்கிள் ஆன்ட்டி செம்ம மாசு போலியன்ட்டு. ஆமாண்டா தெரியும், உனக்கு கல்யாணம் ஆக போதில்ல அடுத்த வாரம், தெரியும் அது மாதிரி சொல்லிட்டு உங்கள் அப்பா ஆரம்பிக்கிட்ட சொல்லிகிட்ருக்காரு. ஆரம்போ ஆகும்போது பார்த்துக்கலாம் அங்கிள், அவெல்லாம் அப்படி பண்ண மாட்டா சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆரம்புக்கு வந்து இன்னும் ஒரு 1 வீக்கில் கல்யாணம் ஆக போகுது, ஓகேவா? அவங்க பேர் வந்து ரீனா கூட தான் ஆரம்புக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது. ஆரம் வந்து சொல்கிறாரு, ரீனா வந்து ஆரமோட சொந்த அத்தை பொண்ணு, ஓகேவா? ரீனாலாம் வாய்ப்பு செத்து பூச்சி அங்கிள், ஒன்றும் பண்ண மாட்டா சொல்லிட்டு ஆரம் சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் ஒன்று உள்ளே வந்துட்டு தானே பேசிகிட்ருப்பாங்க. நீங்கள் அப்போ தான் உங்கள் அப்பா அவங்களாம் பார்க்குறீங்க, டாக்டர் பேசிகிட்ருக்காரு, இப்போ தான் ஏஞ்சிக்கூடாது, கொஞ்சம் பார்த்துருங்க, டிப்ஸ் ஏறிட்டுருக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் வெடுக்குன்னு கையை பிடிங்கிட்டு ஏஞ்சிட்டு ஓடுறீங்க அப்பான்ட்டு. அவ்வளோதான், பிடுங்க ஸ்பீடுக்கு ட்ரிப்ஸ் பிடுங்கி உங்களுக்கு பிளட்டு கீழே ஊற்றுது. பார்த்துட்டு சோஃபாவில் தானே உட்காந்துட்ருப்பான். சோஃபாவில் உட்காந்துட்டு ஜூஸ் புழிஞ்சிட்ருப்பான். வீக்கு டென்ஷன் ஆகுது. நீங்கள் ஓடி வந்துட்ருப்பீங்க, உங்கள் கையை பிடிச்சி அவங்க வந்து வெளியே பேசுறதும் உங்களுக்கு உள்ளே கேட்குது, ஓகேவா? தனி ரூமில் தான் உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்திருக்கோம். தனி ரூமில் தான் இருந்திருப்பீங்க. அவங்க வெளியே பேச உங்களுக்கு கேட்குது. அவங்க வந்து கதவுக்கு இந்த பக்கம் நின்று பேசிகிட்ருப்பாங்க. ரூமே பெருசாக தான் இருக்கும், ஓகேவா? அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் தூரம் போயிருப்பீங்க. உங்களுக்கு வந்து அதை பிடிங்கிட்டு வரவும் பிளட் ட்ராப் ஆகுது. அப்போ வந்து உங்கள் நர்வ்ஸுக்கு கொஞ்சம் கீழே பிடிச்ச மாதிரி, ரத்தம் வராத மாதிரி பிடிச்சிட்டு, உங்கள் 2 கையும் பிடிச்சிட்டு உங்களை அப்படியே தூக்கி அவன் ஷோல்டரில் போட்டு தூக்கிட்டு போய் தொப்புன்னு பெட்டில் போடுறான். அந்த சவுண்டு கேட்டு எல்லோரும் பார்க்குறாங்க. வெளியே இருக்கவங்களும் உள்ள வந்துட்டாங்க, என்னடா சவுண்டுன்ட்டு. உங்களை போட்டு திட்டிகிட்டு இருக்கான். என் வயன் அறிவு இருக்காடி உனக்கு நிரூபிக்கிறதுக்கு கையை அறுத்துப்ப, சூசைட் பண்ணிப்ப, இப்போ பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்ருக்க வயன்னு சொல்லிட்டு கத்திகிட்ருக்கான். நீங்கள் பாவமாக பார்க்குறீங்க, செம்ம பாவமாக பார்க்குறீங்க. அப்படியே கண்ணை பிதுக்கி க்யூட்டாக பார்த்துட்ருக்கீங்க. வந்து இந்த க்யூட்னஸ்லாம் என்கிட்ட காட்டாது வயன், என்கிட்ட பேசாத சொல்லிட்டு சொல்லிவிட்டு போய்ட்டு திரும்பி அவங்க போய் ஜூஸ் பிழிஞ்சிட்ருக்கான்.
உங்களுக்கு தான் ஆக்சுவலாக கொடுக்கணும். பட் வரவங்க எல்லோரும் குடிச்சிட்ருக்காங்க. டே மச்சான் வீ ஜூஸான்ட்டு அவன் பிடிங்கி குடிச்சிட்டான். அடுத்து உங்கள் அண்ணன் ஜின்னு பொண்டாட்டி குடுறான்னு ஐயோ இல்லைங்க வேண்டாம், அது வயனுக்கு சொல்கிறான். நீ குடிமா, அதான் அவன் இருக்கான், அவள் பாய் ஃப்ரெண்டு புரிஞ்சு கொடுத்துப்பான் சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சரிங்க சொல்லிட்டு அவன் கொஞ்சம் குடிக்கிறான். ஜின்னு குத்துறான். ஜின்னு குடிச்சிட்டு இன்னொரு கப்பு புழிகிறாங்க. திரும்ப ஜின்னு வாங்கி அதை அவன் குடிக்கிறான். இதே மாதிரி எல்லோரும் குடிச்சிட்ருக்காங்க. சியான கடுப்பாகுது. அந்த குழந்தைக்கு போட்டால் இவங்க என்ன குடும்பமாக இல்லை என்னது இது சொல்லிட்டு அவள் வேற பார்த்துட்ருக்கா. அப்புறம் ஃபைனலாக ஜூஸ் உங்ககிட்ட வந்து சேருது. நீங்கள் குடிச்சிட்டு எல்லாருக்கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, இதான் நடந்தது, தடிக்கு வந்துட்டு கையை கிழிச்சிக்கிட்டேன்ட்டு. எல்லோரும் என்ன வயனு ப்ராக்டிஸுக்கு போய் தடிக்கு வந்து கையை கிழிச்சிட்டு வந்திருக்கியா, கையை கிழிச்சு விட்டாவது பரவாயில்ல, நீ உன் கையை கிழிச்சிட்டு வந்திருக்கியா சொல்லிட்டு எல்லோரும் வந்து கலாச்சிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன நடக்கணும்னா எல்லோரும் உங்கள் மேலே பரிதாபப்பட்டு அது மாதிரி சிம்பத்தி சீனாக போயிட்டுருக்கணும். பட் உங்கள் ஃபேமிலி அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. வீக்கெலாம் இல்லை நம்ம பைத்தியமா இல்லை இவங்க பைத்தியமா அப்படின்னு ஆயிடுச்சு. விமின் குக் கேங்கலாம் சர்தான் சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க. உடனே அப்போ தான் மார்க்கு மிச்ச பேர்லாம் வராங்க. மார்க் வந்துட்டு மச்சான் தேவி எங்கடா இருக்க சொல்லிட்டு இந்த எப்படின்னா இந்த ஃபெஸ்டிவல் டைம்லலாம் ஃபெஸ்டிவலுக்கு ஒரு 2 நாளைக்கு இல்லை 1.5 டே அதுக்கு முன்னாடிலாம் வந்து ட்ரெஸ் எடுக்க போனோன்னா எப்படி அந்த கடைலாம் ஜகஜோதியாக ஒரே கூட்டமாக இருக்கும். அது மாதிரி இருக்குது அந்த ரூமே. வெளியெல்லாம் ஒரு காக்கா இல்லை, அந்த ரூம்குள்ளே அவ்வளோ கூட்டம். மார்க் எல்லாரையும் விளக்கி விட்டுட்டே மச்சான் வீன்ட்டு கத்திட்டு போய் எப்படியோ மேலே ஊன்ட்டான். பார்த்துட்டு என்ன மார்க்கு இங்கே வந்துடுறியா சொல்லி கேட்கும்போது ஆமாம் நீங்கள் பாட்டு காலில் வச்சு கட்டச்சிட்டு வந்துட்டேன் அது மாதிரி சொல்லிட்டு மார்க் சொல்கிறேன். சப்புன்னு ஒன்று காது ஒட்டி சப்பு கடின்னு ஒன்று வைக்கிறான். மார்க் பார்த்துட்டு என்ன மச்சான் அது மாதிரி சொல்லி கேட்குறான். என்ன மச்சான் அவன் வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கான், உனக்கு என்ன காமெடியாக இருக்கா சொல்லிட்டு வேறு கத்திட்டுருக்கான். நீங்கள் உடனே விடு சொல்லிவிட்டு உங்கள் பக்கத்தில் தான் நின்றுட்டுருப்பான். கையை பிடிச்சி கம்ஃபர்ட் பண்ணுறீங்க. கையை தட்டி விட்டுட்டு என் கூட பேசாதப்போ என் கூட பேசாத போடி என் கூட பேசாத சொல்லிட்டு நீங்கள் வந்து விடுவிதான் சொல்லியிருப்பீங்க. திரும்பி சொல்லியிருக்கேன் போடி என் கூட பேசாதன்ட்டு. நீங்களாம் பார்த்துட்டு நீ பைத்தியமாக சொல்லிட்டு கேட்குறீங்க. வீக்கு சரியான நோஸ் கட்டு. என்னடா இவ பேசாதனா ஏன் இது மாதிரிலாம் சொல்லுவான்னு பார்த்தா இவனை இப்படி கலாய்க்கிறா சொல்லிட்டு வேறு அவருக்கு எமோஷ்னல் டேமேஜாக இருக்குது. எல்லோரும் பார்த்து சிரிச்சுட்டு சரி பார்த்து போங்க டிஸ்சார்ஜ்லாம் பண்ணியாச்சு. காரில் வந்து இப்போ உங்கள் அப்பா அம்மா வந்து அவங்க வந்து பூசானுக்கு போகிறதா இல்லை சியோல்லையே உக்காந்துட்ருக்கதா அவங்களுக்கு தெரியல. இப்போ வேறு உங்களுக்கு வேறு அடிபட்டிருக்கா, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உங்கள் அப்பா அம்மாவும் திண்டாடிட்டுருக்காங்க. அப்போ வந்து எல்லாம் பில்லாம் கட்டி வெளியே வரும்போது தான் ஃபுல்லாக அதாவது பில்லாம் பே பண்ணிட்டு வரான். அப்போ வந்து கரெக்டாக வந்து ஐயோட அப்பா அம்மா வந்துட்டு பார்த்துட்டு அவங்களும் வந்து ஜூஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் எல்லாத்தையும் வச்சு நல்லா அமுக்குன்னு அமுக்குறீங்க. நல்லா அமுக்கிட்டு வந்தாச்சு. இப்போ வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் அப்பா அம்மா ஃபுல்லாக வீடியோ ஜகஜோதியாக இருக்குது, கல்யாண வீடு மாதிரி. உங்கள் அண்ணா கல்யாணத்துக்கு கூட இத்தனை பேர் வருவாங்களான்னு தெரியாது, செம்ம ஜகஜோதியாக இருக்குது. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் உங்களை வந்து கேர் பண்ணிட்டு என்னம்மா ஆச்சு ஐயோட அப்பா அம்மா தான் கேட்குறாங்க. அதாவது உங்கள் ஐயோட அப்பா அம்மானா உங்களுக்கும் அத்தை மாமா தானே. ஸோ அவங்க மட்டும்தான் அக்கறையாக கேட்குறாங்க. ஏன்டா என்னடா பண்ண, ஏன்டா உனக்கு இந்த வேலை சொல்லிட்டு. அண்ட் உங்களோட அத்தை மாமாவும் கேட்டிருப்பாங்க, அதை ப்ரொஃபஸர் அத்தை மாமா அவங்களும் ஒழுங்காக கேட்டிருப்பாங்க. பட் எல்லோரும் கலாச்சிட்ருக்காங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த டாபிக் போயிருக்கோம். என்ன பண்ணுவேன் தனியாக எப்படி பண்ணுவேன், நீங்கள் வந்து எல்லாருக்கிட்ட சொல்லிடுங்க எனக்கு பிரச்சனை இல்லைம்மா, எப்படியோ ஜின் கல்யாணத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னே வந்து எல்லா வேலையும் பார்க்கணும் நீங்கள், ஓகேவா? நீங்கள் இப்போவே இருந்தீங்கன்னா அப்புறம் அப்போது இது பண்ணதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்போவே முன்னாடியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்போ ஃப்ரீயாக வந்துக்கோங்க சொல்லிட்டு நீங்கள் கன்வின்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஒரு 2 நிமிஷம் தான் அதெல்லாம் அந்த டாக்லாம் போகுது. அதுக்கப்புறமா அப்படியே ஜின் கல்யாணத்துக்கு மாட்டாங்க. நீங்கள் இது சொன்னோன்னே ஐயோ வெக்கப்பட ஜின்னு வெக்கப்பட ஒரே கூத்தாக போகுது. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அப்படி போகுது. உங்கள் குடும்பம் எந்த ரகம்னே தெரியல. வீக்கலாம் நம்ம பைத்தியமா இல்லை இவங்க பைத்தியமான்ட்டு தலையை பிச்சுட்டு காணுங்க. போய் லெமனை வாங்கிட்டு வாடா சொல்லிட்டு லெமனை வாங்கிட்டு வந்துட்டு தலையில் தேய்க்கணும்னு சொல்லிட்டு வேற சொல்லிகிட்ருக்கான். உடனே ஜிமின்னு மச்சான் வேம்பேர் இதில் சூனியெல்லாம் வச்சா நீ விச்சா மச்சான் சொல்லி கேட்டுட்ருக்கான். இது வந்து சியானா காதுக்கு விழுது. என்ன வேம்பேர் என்ன வச்சு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட கேட்குறான். ஜிமின் ஒன்று இல்லை ஜங்குக்கு ஒரு படம் சொன்னா சொல்லிட்டு ஜங்குக்கு கோத்து விட்டு கிளம்பிட்டான்.
வி வந்து உங்கள் கூட உட்காந்துட்ருக்கான் சோஃபாவில். அண்ட் வந்து ஜிமின் அண்ட் விஸ்பரா வந்து கிளம்பிட்டுருப்பாங்க. இதே மாதிரி ஒருத்தவங்களாம் கிளம்புறாங்க. லாஸ்ட்டாக வந்து உங்களை வீட்டில் விட்டுட்டு உங்கள் கூட வந்து வி இருப்பான். ஓகேவா? மற்ற எல்லோரும் கிளம்பிட்டுருப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. டாடா பாய்.